மக்கள் சக்தின்னா என்னென்னு தெரியுங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக மும்பையில் ஒர்லி அப்படிங்கிற பிஸியான ஒரு இடத்துல பிஜேபியினுடைய உமன்ஸ் விங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராட்டம் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணுறாங்க. அதில் ஒரு மினிஸ்டர் வேறு இருக்கார். பயங்கரமான டிராஃபிக் ஜாம். அந்த டிராஃபிக் ஜாமில் ஒரு சிங்கிள் லேடி, ஒரு சிங்கிள் மாம், அதாவது ஒரு தனியான ஒரு அம்மா தன்னோட குழந்தைய கூப்பிட்டு போகிறதுக்கும் கூட முடியாமல் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டு பிளாஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். போராட்டம் பண்ணுறதுனா வெளியே இருக்கக்கூடிய மைதானத்தில் போய் போராட்டம் பண்ண வேண்டியதானே? ஏன் இவ்வளோ பெரிய டிராஃபிக் ஜாமில் போராட்டம் பண்ணீங்க அப்படின்னு அவங்க கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தானே. ஸோ பிளாஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். சிங்கிள் லேடியாக ஆயிரக்கணக்கான பேருக்கு முன்னாடி நின்று அவ்வளோ ஷவுட்டாக பண்ணிவிட்டு அந்த கூட்டத்தை பார்த்தும், அந்த தலைவர்களை பார்த்தும், அந்த போலீஸில் இருக்கக்கூடிய பெரிய அதிகாரிகளை பார்த்தும் கெட் அவுட் ஆஃப் ஹியர் அப்படின்னு சத்தம் போடுது. அப்படின்னா அந்த அம்மாவோட மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வருத்தம், ஒரு பொது இடத்துல வந்து இவ்வளோ தூரம் ஒரு பிரச்சனையை பண்ணுறாங்களே, கொஞ்சம் கூட ஒரு காமன் சென்ஸ் இல்லையா அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு இது எல்லாத்தையும் வந்து காமிக்குது. இது ஒட்டுமொத்த இதை எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க, அவங்களுக்குமே வந்து மனசுக்குள்ளே ஒரு ஃபயர் ஆகிப்போச்சு. ஸோ இட் குட் ஹேப்பன் டு யூ. இது உங்களுக்கும் நடக்கலாம், யாருக்கும் நடக்கலாம். போராட்டம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். பொதுமக்கள்னால் என்ன கிள்ளுக்கீரைன்னு நினச்சிட்டிங்களா? ஓட்டு போடுற மிஷினுன்னு நினச்சிட்டிங்களா? ஓட்டு போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலான்னு நினச்சிட்டிங்களா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி மக்கள் மனசில் ஆகுது. ஸோ ஒவ்வொரு சினிமாவில் பார்க்குறப்போ கடைசி கட்டத்தில் வந்து அல்லது ஒரு வில்லனையோ அல்லது ஒரு அரசியல்வாதியோ வந்து அந்த கதாநாயகன் கொள்கிறப்ப நம்ம எல்லோரும் சீட்டை விட்டு எந்திரிச்சிடறோம். அது உண்மையாலுமே நம்ம மனநிலையில் நம்ம பண்ண முடியாது இந்த கதாநாயகனும் பண்ணுறானே அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு தான். மக்கள் சக்தி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அப்படியே ஃபயரிங்காக அணுகுண்டு மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அரசியல் தலைவர்களே, போராட்டம் பண்ணுறவங்களே, வன்முறையில் ஈடுபடுறவங்களே, நீங்கள் வந்து மக்களை வந்து சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. ஒரு கொடூர ஆயுதத்தினாலேயோ ஒரு அதிகாரத்தினாலேயோ நம்ம அடக்கிடலாம் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. மக்கள் ஒரு வெறுப்பில் தான் இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு ஃப்ளக்ஸ் வைத்து குறுக்காட்டிக்கிறது, நடு ரோட்டில் கொடியை நட்டிட்டு வந்து டேபிள் போட்டு மீட்டிங் பேசுகிறது, ஒரு தலைவர் வராரு அப்படின்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டிராஃபிக்கை பிளாக் பண்ணுறது. இன்னொரு தலைவருக்கே ஒரு எமர்ஜென்சி ஆயிடுச்சு, ஆம்புலன்ஸை பிளாக் பண்ணிட்டாங்க, இன்னொரு தலைவர் போயிட்டுருக்காரு. என்ன ஆகுங்க? மக்களோட உயிர்நிலை கிள்ளுக்கீரணி ஆகிப்போச்சா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மக்கள் சக்தி முதல்ல மாதிரிலாம் கிடையாது. இப்போ சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் இப்படிங்கிறதுக்குள்ளே அது பரவிடுது. மக்கள் பொறுமையை இழந்துட்டாங்க, உண்மையாலுமே பொறுமையை இழந்துட்டாங்க. நிறைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கோவத்துக்கு வந்து காமிக்கிறாங்க. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இது ஒரு பெரிய போராட்டமாக வெடிக்கும். நிறைய இடங்களில் மக்கள் சக்தி போராட்டம் வருது அப்படித்தானே, அப்படியே உள்ளே அடக்கி வச்சு திடீர்னு டேம் ரெடியானவொன்னே வெடித்து சிறந்து பாருங்கள். அதுதான் இந்த மக்கள் சக்தியை வந்து காமிக்குது. மறுபடியும் இது கொண்டு ஒரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கும் வரை பபாய்.